Hi, this is Bharati, photo mentor, photo trainer and a professional photographer from Madurai. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு சின்ன ட்ரிக் பார்க்க போகிறோம். அது ஏஐ பேஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் வந்து 2027 பேட்டா வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர்ஃப்ளையில் ஃபில் அண்ட் எக்ஸ்பேண்ட் வச்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நான் அந்த ஃபோட்டோ தான் ஒர்க் பண்ணுறதா இருக்கிறேன். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ என்ன செய்கிறேன், வெறும் மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே ஏஐ பொறுத்த மட்டும் ஒரு செலெக்ஷன் போடணும். செலெக்ஷன் போட்டிங்கன்னா தான் ஏஐ ஒர்க் பண்ண, இல்லாட்டி ஏஐ ஒர்க் பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜில் இவர் வந்து மேல் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து இந்த டாப்ஸ்க்கு மாற்றணும். அதாவது ஜேக்கெட் மாதிரி இருக்குல்ல, அந்த டாப்ஸ்க்கு மாற்றணும். அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எந்த ஃபோட்டோவில் நீங்கள் மாற்றணுமோ அந்த ஃபோட்டோ அதான் ப்ரைம் ஃபோட்டோ, அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் மாற்ற போகிறோம். அப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு செலெக்ஷன் போடணும், அல்லது ரேண்டமாக ஒரு செலெக்ஷன் போடலாம். ரொம்ப எக்ஸாக்டாக போடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன செய்கிறேன், என்னோடய லேசர் டூல் எடுத்துகிட்டு அவர் காலர்லேருந்து என்ன செய்கிறேன், இந்த ஷர்ட்டை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுறேன். இவங்க கை மேலே லேசாக போடுறேன். கொஞ்சம் நம்ம ரூம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணுது. காலரை ஒட்டி இப்படி போட்டுட்டு ஒரு செலெக்ஷன் போட்டுறேன். இப்போ நம்ம செலெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக அந்த ஷர்ட்டை சுற்றி இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால தவறு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்ஃப்ளைன்னு போட்டுருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃபயர்ஃப்ளை ஃபில் அண்ட் எக்ஸ்பேண்ட் இருக்குல்ல, இதுதான் எனக்கு புது ஆப்ஷனு. அதை நம்ம டிக் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு என்ன பண்ண, அதை டிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரெஃபரன்ஸ் இமேஜ்னு ஒன்று காட்டும். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை கிளிக் பண்ணுறேன். எந்த படத்தைன்னு கேட்குது. அப்போது சூஸ் இமேஜில் போயிட்டு எந்த படம் வேணும், இந்த படம் நமக்கு வேணும், ஸ்வெட்டர் படம். அந்த ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் கொடுத்துறேன். அந்த ஸ்வெட்டர் இங்கே ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இந்த ஓப்பன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, ஹோல் இமேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த ஹோல் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும். ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னால ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ என்ன கேட்குன்னா, ஸ்வாப்னு என்ன கேட்டிங்கன்னா, அது இருக்கிறத எடுத்துகிட்டு இதை வைக்கிறது ஸ்வாப்பிங்க. ஆனால் கீழே ப்ளேஸ் கொடுக்குறேன்னா நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ மார்க் பண்ண இடத்துல அப்படியே வச்சிரு அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனு. நான் ப்ளேஸ்ன்றது செலக்டட் ஏரியா கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்கிறேன், ஜெனரேட் கொடுக்குறேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கொண்டாந்து வச்சுருச்சுங்க. அதுலேயும் 3 ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதை கீழே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2, இது நம்பர் 3. ஸோ 3ல் பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. நம்பர் 1 எனக்கு பிடிச்சிருக்குங்க. நம்பர் 1 வச்சுக்கிறேன். இந்த பார்த்திங்களா எந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். பாருங்கள், வேறு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் நம்ம என்ன ப்ராடக்டை கொடுத்தோமோ அதை அப்படியே கொண்டாந்து வச்சிச்சு. எந்த ஒரு மாற்றம், சிறு மாற்றம் கூட இல்லை. பாருங்கள், அதே ஸ்வெட்டரே அதே மாதிரி உள்ள வச்சு இவருக்கு ஃபிட் பண்ணி கொண்டாந்து வச்சிச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இவர் கை எப்படி மடங்கியிருக்கு, இந்த இடத்துல கை மடங்கியிருக்கு. அது மடங்கின மாதிரியே ஸ்வெட்டரையும் மடக்கி பர்ஃபெக்டாக கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஃபயர்ஃப்ளையில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவருக்கு பதில் இந்த அம்மாவுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்வெட்டரை. பட் ஜென்ரலாக லேடிஸ் ஸ்வெட்டர் போடும்போது பார்த்திங்கன்னா சாரிக்கு உள்ளே தான் போட்டு மேலே சாரி போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ சாரிக்கு உள்ளே அந்த ஸ்வெட்டரை போட முடியுமா அப்படின்னா எனக்கும் தெரியலை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ செலெக்ஷன் இதில் வந்து முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா செலெக்ஷன் தான். நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்கிறது செஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன செய்யணும் பார்ப்போம். அப்போ அந்த செலெக்ஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதே செலெக்ஷன் டூலில் போய் செலெக்ஷன் ப்ரஷ் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இவங்க நெக்கில் இருந்து ஃபுல்லாக டைட்டாக போயிட்டு இந்த சாரீ இருக்கு இல்லையா, சாரீ கிட்ட விட்டுட்டு சாரியை விட்டுறேன், கை ஃபுல்லாக கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த கை ஃபுல்லாக கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அது ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் அந்த இது நம்ம வச்சுட்டு ஸ்வெட்டரு. அப்போ இது என்ன செய்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கை வேணும் செய்கிறேன், ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறேன். சாரியை மட்டும் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம். என்ன சொல்லலாம், நான் ஆல்ட் அமைக்கிட்டு என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் அழிச்சு விட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் வராது. இருந்தால் கூட பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழிச்சு விட்டுக்கலாம். அதுக்காக என்ன செய்ய, படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. படம் வந்து ஃபுல்லாக தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க.
அப்போ தான் அப்ளை ஆகும். எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் நீங்கள் செய்ய அதை அழிச்சு விட்டுருங்க. நான் ஏன் காலரை ஒட்டி போட்டிருக்கேன்னா, காலரை ஒட்டி நமக்கு அந்த ட்ரெஸ் இருந்துச்சு, அந்த காலரை ஒட்டி நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே ஜெனரேட் ஃபில்லில் போயிட்டு ஃபயர்ஃப்ளையில் போய் என்ன பண்ணுறேன், மேலே டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு என்ன சார் ரெஃபரன்ஸ் இமேஜில் போகிறேன். போய்ட்டு எந்த இமேஜ் அதே இமேஜ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ படம் வந்துச்சு. இப்போ ஹோல் இமேஜ் கொடுத்தீங்கன்னா மொத்த இமேஜ் அப்படியே வச்சுக்கோம். ஆப்ஜெக்ட் மட்டும் டிக் பண்ணி என்ன செய்யும், பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துரும். நம்ம என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்த இமேஜை யூஸ் பண்ணுவோம். கீழே வந்து பிளேஸ் இன்டு தி செலக்டட் ஏரியா, நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவில் கொண்டு இதை வச்சிரு அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுப்போம். இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துருச்சுங்க. இது பாருங்கள், இது வந்து அவங்க சாரிக்குள்ளே, அதாவது உள்ளே போட்டுவிட்டு சாரி மேலே பட்ட மாதிரி அழகாக கொண்டு செட் பண்ணி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ லைட் அண்ட் ஷேடோவோட இது பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இல்லை பாருங்கள், இவருக்கு பண்ணியிருக்கிறது எவ்வளோ பக்காவாக கிளியராக பண்ணியிருப்பாருங்க. அதே இந்த மேடத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு சாரிக்குள்ளே போட்ட மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பக்காவாக இன்றைக்கி ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னொரு உதாரணம் பார்த்துருவோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சாரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க கேட்டிங்கன்னா, இந்த சாரி கட்டி ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாரி கட்டின பொண்ணுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணான்னு யோசிக்கிறேன். பட் முடியுமான்னு தெரியல. நிறைய இடத்துல என்ன கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து ஃபுல்லாக சாரி கட்டியிருக்கால நீங்கள் வந்து வேறு ட்ரெஸ் போட சொன்னீங்கன்னா போடாது. ஆனால் வேறு ட்ரெஸ் போட்டிருக்க ஆளுக்கு சாரி கட்ட சொன்னால் ஈஸியாக கட்டிடும். இது வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து ஏஐயில் உண்டு. பட் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக சாரி கட்டியிருக்க ஒருத்தருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லி பார்ப்போம். அப்போ என்ன செய்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்கிறேன், இந்த நம்ம ஃபுல் செலெக்ஷன் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன், அதே செலெக்ஷன் டூல் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு என்ன செய்கிறேன், ஃபுல்லாகவே இப்படி செலக்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் போல் பாதம் மட்டும் தெரியுற மாதிரி விட்டுட்டு ஏன் இதை வந்து நான் செலெக்ஷன் ப்ரஷ் டூலில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ அந்த செலெக்ஷனே வந்து ப்ரஷ் டூலில் பண்ணுறேன் நான். இந்த டூலும் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை புதுசு, பழையசில் இது கிடையாது, இப்போ புதுசில் வந்துருக்குது. இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டோம். செலெக்ஷன் பண்ண அப்புறம் என்ன செய்கிறோம், அதே ஜெனரேட் ஃபில்லில் போயிட்டு ஃபயர்ஃப்ளையில் வந்து ஃபில் அண்ட் எக்ஸ்பேண்ட் டிக் ஆகிருக்கணும் பார்த்துக்குங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ் போவோம். அப்லோட் இமேஜில் போயிட்டு எந்த படம் நமக்கு தேவை, இந்த படம், அந்த படத்தை அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். இது ஆப்ஜெக்ட் மட்டுமா இல்லாட்டி ஹோல் இமேஜ்னால் பேக்ரவுண்டாக வரும், ஆப்ஜெக்ட்னா பேக்ரவுண்டை கட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளேஸ் இன்டு செலக்டட் ஏரியா, நான் செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளே இதை ப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டை கொடுக்குறோம். ஒர்க் பண்ணமான்னு தெரியலை, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்து வச்சுருச்சுங்க. ஆனால் கீழே கொஞ்சம் குளறுபடி பண்ணியிருக்கு, பரவாயில்ல. என்ன செய்யலாம், இது வந்து ஒரு இமேஜு, இது வந்து செகண்ட் இமேஜு, இது வந்து தேர்ட் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா இல்லை செகண்டா இல்லை தேர்டா? எனக்கு செகண்ட் பிடிச்சிருக்கு, செகண்ட் இமேஜ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் கீழே கொஞ்சம் சாரி வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. அதை என்ன செய்யலாம், நம்ம வந்து முதலே மார்க் பண்ணும்போது ப்ராப்பராக மார்க் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸு, இது இப்போ நம்ம பண்ணியிருக்காது. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்க பாருங்கள். இது வந்து முதல்ல இருந்த படம், இது இப்போ நம்ம பண்ணியிருக்க படம் பாருங்கள். வேறு எந்த சேஞ்சும் இல்லாமல் கிளியராக பண்ணிடுச்சு. பட் இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டானு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டான பொண்ணு மாதிரி இருக்குது. பட் இந்த ட்ரெஸ்ஸு ஒல்லியான பொண்ணுனால அந்த ஒல்லியான பொண்ணோட ஃபிகர் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் கண்ணை மூடிடுறேன். மீண்டும் அந்த படத்தை உள்ள கீழே உள்ள பணத்தை டபுள் பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ் டூல் எடுத்து என்ன செய்கிறேன், திரும்பியும் அதை மார்க் பண்ணுறேன். எதை மார்க் பண்ணுறேன், நமக்கு தேவையான ஏரியா அப்புறம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த தடவை காலையும் சேர்த்து நல்லா மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கால் விட்டு போச்சு லாஸ்ட் டைமு, அதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கையோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை பொசிஷனை இவங்க இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இந்த கை மட்டும் எனக்கு தெரியட்டும், இதே போஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு சில கையில் மட்டும் ஒரு சின்ன மார்க் பண்ணிடுறேன். லேசாக மார்க் இருந்தாலே போதும், அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதையும் இப்படி மார்க் பண்ணிடுறேன். இப்போ கையை மட்டும் விட்டுட்டு பண்ணு அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணுமான்னு தெரியாது, ட்ரை பண்ணிடுவோம். ஜெனரேட் ஃபில்லில் போயிட்டு என்ன செய்கிறோம், நம்ம ஃபயர்ஃப்ளை ஃபில் அண்ட் எக்ஸ்பேண்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரெஃபரன்ஸ் இமேஜில் போயிட்டு சூஸ் இமேஜில் போயிட்டு அதே படத்தை சூஸ் பண்ணிக்குவோம்.
திரும்பி ஆப்ஜெக்டாக ஹோல் ஸ்கேலாக ஹோல் இமேஜானு கேட்குது. நான் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அப்படியே ஜெனரேட் கொடுக்குறேன். சூப்பராக கொண்டாந்து வச்சுருச்சாங்க. கை பொசிஷன் அதே பொசிஷனுக்கு வந்துருச்சாங்க. இப்போ காலில் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது 1, இது 2, இது 3. எது பெட்டராக இருக்குது? நம்பர் 1 பெட்டராக இருக்குது, நம்பர் 3 பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு நான் 1 இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ணை போட்டு பாருங்கள், இது வந்து நம்ம ப்ரீவியஸு இது மாதிரி பண்ணியிருக்காது. ஸோ எந்த வித மாற்றமும் இல்லாமல் அவங்க கை போஸ் பாருங்கள், அதே போஸில் அதே பேங்கிள்ஸோட இந்த ட்ரெஸ்ஸை கொண்டாந்து ஸ்வாப் பண்ணி கொண்டு வந்துச்சு. அப்போது நம்ம வந்து ஏஐயை பொறுத்த மட்டும் எவ்வளோக்கு கிளியராக அதுக்கு சொல்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து பெட்டரான படத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க வைங்க. முக்கியமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.